காண முடியுது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் ஒன்று நினச்சிங்க, முருகர் என்னைக்கு எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிடவே மாட்டார். ஏதாவது ரூபத்தில் யாராவது ஒருத்தர் அனுப்பிக்கிட்டே இருப்பார். அது காரணம் என்னென்னா, இவரை நான் முதல்ல சந்திக்கிறப்போ எனக்கு கோயிலில் எனக்கு போகிற பிளானே கிடையாது. இந்த ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ போக வேண்டிய யாரால் டக்குன்னு கார் நின்றோம் நடுவில், அந்த மாதிரி வேறு எங்கேயோ போக வேண்டியவன் ஏதோ ஒரு மனம் மாதிரி அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லி வரப்போ நைட்டு பள்ளியறையில் ஒரு ஐயா வந்து என்னை பின்னாடி வர கிட்டத்தட்ட ஒரு 10-15 முருக பக்தர்கள் வந்தாங்க. அப்போ நான் யார்கிட்டையுமே வந்து எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துட்டு காலில் பேசினப்போ இவரை பார்த்தவொடனே இவர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார், ஒரு குழந்தை, தெய்வ குழந்தை, வாய் பேச முடியலன்னு சொல்லி. அப்போது முருகர் உத்தரவு வந்து அவருக்கு ஒன்று சொன்னேன். அவர் வாழ்க்கையில் வடபள்ளி முருகர் என்ன அதிசயம் பண்ணார்னு அவரே அவர் வாயில் சொல்லுவார். கேளுங்க ஐயா, சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லி பேசுங்க. என் பேர் கோவிந்தராஜன். பையன் பேர் சொல்லுங்கள். பையன் பேர் வந்து மருதவாணன். இப்போ அவனுக்கு 5 வயசு கிட்ட ஆகுது. ஸோ போன வருஷம் ஒரு February அந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் சாருடைய வீடியோ பார்த்துக்கப்புறம் தான் நான் வடபழனி கோயிலுக்கே வர ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை பார்க்கணும், நேரில் சொல்லணும், நம்ம குறைய சொன்னால் சரியாகும் அப்படின்னு நான் கோயிலுக்கு வந்து எப்பயுமே தேடிட்டுருப்போம். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நம்ம முருகருக்கு மனசு வச்சா எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முருகரை நம்ம வந்து நல்லா கரெக்டாக வேண்டிகிட்டு இருந்து அப்படியே சுற்றி வரப்போ திடீர்னு பள்ளியறை பூஜையில் உட்காந்து நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து ரொம்பவே என்ன அறியாமல் ரொம்ப மனமுருகி வேண்டி கண்ணில் தண்ணியே வந்துடுது எனக்கு. ஸோ அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, திரை போட்டு விளக்குற நேரத்தில் இவர் கரெக்டாக அந்த கருவறைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே போய் அவர் வெளியில் போய் பார்த்தேன், நம்பர் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பேசினார். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து தியானத்தில் வந்து சில நல்ல விஷயங்கள் சொன்னார். ஸோ அதுபடி அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஜூலை மாதம் வந்து மறுபடியும் கோயிலுக்கு வர சொன்னார். கோயிலுக்கு வந்தப்போ நாங்கள் குடும்பமாக தான் வந்திருந்தோம். பார்த்தோன்னே பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு 21ஆம் தேதிக்கு அப்புறம் இவன் பேசுவான் அப்படின்னு சார் சொன்னார். அதுவும் வடபழனி கோயில் அந்த கருவறை கிட்ட தான் சொன்னார். கரெக்டாக அதே மாதிரி அந்த தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியிலேருந்தே அம்மா அப்பா அப்புறம் இன்னும் 4 வார்த்தைலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நல்லா இது பண்ணால், நல்லா கவனித்தான், எல்லாமே நல்லா வந்தது. இப்போ அப்படியே இருக்குது. நான் அதே மாதிரி பேசிட்டு கொண்டுட்டு விளையாடிட்டு இருக்கேன். இப்போ எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான். அது உண்மையிலே இல்லை. என்னென்னா அவர் சொல்ல நான் சொன்னேன்னு சொல்லி கிடையாது, முருகர் கொடுத்த உத்தரவு, முருகரோட ஆசீர்வாதம் தான். ஏன்னா இவர் நம்பினார் முருகரை. அந்த தேதியில் நான் பேசுவாங்கன்னு சொல்கிறப்போ அதே நான் அந்த தேதி கூட மறந்துட்டேன். அவர் இப்போ தான் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. ஆனால் 2வது தடவை ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்தார். அப்போ குழந்தைய பார்க்கும்போது நான் தூக்கும் போது என்னை அறியாமல் கண் கலங்கி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குழந்தையோட பாதிப்பு வந்துருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான தெய்வ சக்தி உள்ள குழந்தை. நான் அவர்கிட்ட இப்பயும் கேட்பேன், மருதவாணன் எப்படி பேர் வச்சிங்க? அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் அந்த பேர் அமைஞ்சிடாது. அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த காணொலி வரும்போது பார்ப்பீங்க அந்த குழந்தை விளையாடுறத. ஸோ இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வாய் பேச முடியாத, காது கேட்காத, ஆட்டிசம் குழந்தைங்க, கண் பார்வை குழந்தைங்க, இவங்க எல்லாரையும் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்யணும். எவ்வளோக்களோ அரவணைச்சி எவ்வளோக்களோ அன்பு காட்டுறீங்களோ உங்களோட எல்லா கர்மாவும் மாறும். தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம். உங்கள் பக்கத்து வீட்டில் ஆட்டிசம் குழந்தைங்க இருந்தால் கூட அந்த குழந்தைங்க கத்தும் போது நீங்கள் சீன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அது 10 மடங்கு அல்ல 100 மடங்காக. நான் இப்போ ஒரு நேர்காணல் சொல்லிதான் பாருங்கள், ஒரு கொலை செய்த பாவத்தை விட ஒரு ஆட்டிசம் குழந்தைய, ஒரு தெய்வ குழந்தைய புறக்கணித்து அவங்கள அவமானப்படுத்துறதா இருக்கும், கேவலப்படுறதா இருக்கட்டும், இதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட இருந்தால் கூட அவங்கள புறக்கணிச்சிடாதீங்க. எந்த இடத்துல வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைய பார்த்தாலும் அவங்ககிட்ட ஒரு கை கொடுத்து ஒரு ஹக் பண்ணிட்டு போங்க, ஒரு அரவணைப்பு கொடுங்க. அது உங்களோட மொத்த கருமாவையும் மாற்றும். இவர்கிட்டே நான் சொன்ன பூம்பாறை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க குழந்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு போகிறாரு. போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க சார். போயிட்டு வந்தேன் சார். சந்தோஷம். போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தேன் சார். அற்புதம். ஸோ நீங்கள் முருகரை நம்புங்க. வாய் பேச முடியாது எல்லா குழந்தைங்களும் பேச்சு கொடுக்குற சக்தி முருகருக்கு மட்டும்தான் இருக்குது. நான் இது முருகர் ஆராய்ச்சியில் வந்து உணர்ந்த விஷயம். சொல்லும் போதே புள்ள இருக்குது. நன்றி. இதுவரைக்கும் இந்த வீடியோ